பார்த்தாலும் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு 1973 இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் அவங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்களும் உத்தரவு போகிறாங்க. இந்த உத்தரவுப்படி நம்ம தமிழகத்தில் ரொம்ப முன்னோடியாக நம்ம அதை ரொம்ப நல்லா செஞ்சு அதனால் நம்ம மக்கள் தொகை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். 75 என்ன ஆகுது, இந்த மறுசீரமைப்பு 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும். மறுசீராய்வுங்கிறது வேறு, மறுசீராய்வு கணக்கெடுப்புங்கிறது வேறு. இது சட்டம், அது கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு மேலே. அப்போ 75 இந்த அம்மா கிட்ட போகும். ஏன்னா அப்போ இவங்க இந்த தொகுதி பற்றி பார்க்கணும். அதுக்கு போகும்போது இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் தான் இது குடும்ப கட்டுப்பாடு இதை பெரிய அளவில் கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும், இந்தியாவில் கொஞ்சம் ஜனத்தை போய் குறைக்கணும். அதை நல்லா செஞ்சுருக்க மாநிலங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு மக்களுடைய கணக்குப்படி அதை அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்தோம்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ 1975 என்ன இருந்தது, 543 எம்பி தொகுதிகள், அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2003 வரும்போது அப்போ ஆட்சி மாற்றம் வந்துருக்கு டெல்லியில். வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எதனால இது இத்தனை வருஷம் தள்ளிச்சு எல்லாம் கேட்குறீங்க அவருக்கு விலைக்கு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா செஞ்ச மாநிலங்களுக்கு நம்ம பாதிப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் தள்ளிடுறாரு. அது இப்போ வருது ஒரு பக்கம். இதில் இடையில நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். அது நம்ம அந்த சமயம் கொரோனா, அதனால் நம்ம எடுக்க முடியல தமிழ்நாடு. அதனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம், 2027 எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது ஒரு பக்கம். இப்போ அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம எதிர்கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, உடனே கருப்பு கொடி ஏற்றுறது இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு 75 என்ன முடிவு எடுத்தாங்க, 543 எடுத்தாங்க. அந்த கணக்கை எடுத்துக்கிங்க. அந்த கணக்கை எடுத்தீங்கன்னா இப்போ செஞ்சால் 62 தொகுதி நமக்கு பாண்டிச்சேரி சேர்த்து ஒன்று. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற அரசாங்கமும் வாஜ்பாய் அரசாங்கமும் ஒரே அரசாங்கம் தான், பிஜேபி அரசாங்கம். அவர் எடுத்த முடிவை நீங்களும் தள்ளி வைக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று. ஆனால் அதே சமயம் நீங்கள் 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரீங்க, அது வரவேற்கத்தக்கது. அதை தனியாக நீங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எங்கேயுமே இந்தியாவில் யாரும் செய்யலை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அம்மா தான் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் இப்போ நடந்திருக்கு. அது அம்மா முன்கூட்டியே செஞ்சுட்டாங்க, இந்தியாவில் யாருமே செய்யலை. நான் மத்திய அரசை கேட்டுக்கிட்டு ஒன்று 1975 அவங்க எடுத்த
தொகுதி மறுவரை வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு. பாஜக கவர்மெண்ட் ஆதரிச்சு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படிங்கும்போது நான் முன்ன அம்மா எப்படி குரல் கொடுப்பாங்களோ அப்படி தான் அந்த வழியை தான் நான் கையில் எடுப்பேன். அது மக்களுக்கான பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. அதனால் நான் இந்த 2 யோசனையை தான் மத்திய அரசுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இதில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் ஏதோ கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் இருக்காரு. ஆனால் நாங்கள் கேட்குறது என்னென்னா அதில் சில தெளிவில்லைன்னு சொல்கிறாங்க அவங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னா கிளியராக நான் இந்த 2 விஷயத்தை இதில் 2ல் எப்படி பண்ணாலும் அது நமக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும். அதனால் மத்திய அரசு வந்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த கெடுதல் வராமல் செய்யணும். அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை எப்படி மாறுது? அது மக்கள்கிட்டே கேட்டுக்கிறாங்க. பாஜக கபலீரகம் பண்ணிடும் அப்படின்ட்டு பொதுவான விமர்சனம் வந்துட்டு இருக்குமா? அதை பத்தி சொல்லட்டா, யாரும் எந்த கட்சியையும் கபலீகரம்லாம் பண்ண முடியாது. நம்ம சரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, யாரும் பண்ண முடியாது. அதுதான் நீங்க தலைமை ஏற்க வேண்டும். நீங்க தலைமை ஏற்க வேண்டும். உங்களோட எப்பொழுதும் விருப்பம். சொல்லிட்டாரு பாருங்க. எப்போதும் சரி பாருங்க.